Hi friends, welcome to E-Tech Studies. என்னடா புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எஸ், இதான் நம்ம சேனலோட அடுத்த ஸ்டெப். நம்ம சேனலோட அடுத்த ஸ்டெப்பாக ஏ-லெவல் இடெக் ஸ்டூடெண்ட்ஸுக்கான மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் போர்ஷன்ஸை யூனிட் பை யூனிட்டாக நம்ம சேனலில் விளங்கப்படுத்த போகிறோம். ஸோ இதற்காக நம்ம சேனலில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை ஆரம்பித்து முடிஞ்ச அளவு வாரத்துக்கு ஒரு வீடியோ அல்லது வாரத்துக்கு 2 வீடியோ இடெக் சம்மந்தமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் இது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றி. இனியும் இதே அன்பும் இதே ஆதரவும் கடைசி வரைக்கும் நம்ம சேனலுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னோட அண்ட் எங்கள் டீமோட ஒரு சின்ன வேண்டுகோள் அண்ட் ஒரு ஆசையும் கூட. அண்ட் இதோட ஆரம்ப கட்டமாக இன்றைக்கி வீடியோவில் இடெக் பற்றின சில சுருக்கமான விடயங்கள் தான் கொடுக்கப்படும். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் சரி, பேரண்ட்ஸ் மத்தியிலையும் சரி, இடெக் அப்படின்ற சப்ஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இடெக் சப்ஜெக்ட் பற்றின ஒரு தவறான புரிந்துணர்வு இருக்குது. அண்ட் அந்த புரிந்துணர்வு என்ன அப்படின்றத பற்றியும் அண்ட் இடெக் சப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இடெக்கோட டிசைன் அதாவது சப்ஜெக்டோட டிசைன் எப்படி இருக்குன்றதை பற்றியும் ஏ-லெவலில் இடெக்காக ஒரு பாடமாக தேர்ந்தெடுக்கிற மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இனி வரக்கூடிய வாரங்களில் கண்டிப்பாக இடெக் பற்றின ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். முக்கியமாக மெக்கானிக்கல் அண்ட் சிவில் செக்ஷன்ஸை நாங்கள் கவர் பண்ண போகிறோம். அண்ட் நாளடைவில் இடெக்கோட மற்ற பாடங்களையும் எங்களால் கவர் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் இந்த பிளேலிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த தவறான புரிந்துணர்வு அப்படின்னு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் இடெக் அப்படின்ற சப்ஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டப்போ ஏ-லெவல் ஆர்ட்ஸுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக தான் இடெக் அப்படின்ற சப்ஜெக்ட் உருவாக்கப்பட்டதாக ஒரு புரிந்துணர்வு இருக்குது. அண்ட் இன்னொன்று, ஏ-லெவல் இடெக் சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்தால் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், கேம்பஸ்க்கு ஈஸியாக போயிடலாம் அப்படின்ற இன்னொரு எண்ணமும் இருக்குது. இது ரெண்டுமே முற்றிலும் தவறானது. அது ஏன் அப்படின்றது வீடியோட எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏ-லெவல் ஃபிசிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், பயோ சயின்ஸாக இருக்கட்டும், அதை எந்தளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோமோ, அதுக்கு எந்தளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதே அளவு ஹார்ட் ஒர்க் இந்த இடெக் அண்ட் பிடெக் சப்ஜெக்டில் இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், இருந்தால் மட்டும்தான் கேம்பஸ்க்கும் போக முடியும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். காரணம், இடெக் சப்ஜெக்டோட பாடப்பரப்பு வந்து ரொம்ப 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 பெருசு. மற்ற பாடங்களை ஒப்பிடுறப்ப இடெக்கோட பாடப்பரப்பு ரொம்ப ரொம்ப பெருசு. அண்ட் அதுக்காக தான் இடெக் சப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏ-லெவலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 3 பாடங்கள் வந்து படிக்கணும் அண்ட் அதில் பாஸ் பண்ணணும், மெயினான 3 பாடங்கள். அண்ட் அந்த மெயினான 3 பாடங்களில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இடெக்கை பொறுத்த வரைக்கும் இடெக் தான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். செகண்ட் சப்ஜெக்ட் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது. அண்ட் இது இடெக்குக்கும் பிடெக்குக்கும் பொதுவான பாடம். கண்டிப்பாக இந்த பாடத்தை படித்தே ஆகணும். 3வது பாடமாக பாஸ்கெட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுறது. இதை வந்து உங்கள் ஸ்கூலில் என்னென்ன பாஸ்கெட் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஏ-லெவலுக்கு அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். உதாரணமாக ஐடி, பிடிஎஸ், மேத்ஸ், அக்ரிகல்ச்சர் மாதிரியான பாடங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். இதில் ஐடியை 3ஆம் பாடமாக தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப 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 சிறப்பான விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இதுதான் நீங்கள் யூனிவர்சிட்டி போகிறதுக்கான வாய்ப்பை வந்து அதிகப்படுத்துது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏ-லெவல் ஐடி அப்படின்ற சப்ஜெக்ட் ஓ-லெவல் ஐடி மாதிரியோ ஜிட் மாதிரியோ இருக்காது. கிட்டத்தட்ட இது டிப்ளமாக்கு ஈக்குவலான ஒரு பாடப்பரப்பு தான் இருக்குது. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏ-லெவலில் ஒரு ஸ்ட்ரீமை படிச்சுட்டு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஐடி டிப்ளமாக்காக 60,000 1 லட்சம் செலவழித்து படிப்பாங்க. அண்ட் இடெக்கை பொறுத்த வரைக்கும் அந்த தேவையில்லை. டிப்ளமாக்கு ஈக்குவலாக அண்ட் அதை விட இப்போ ஸ்டாண்டர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு ஏ-லெவல் ஐசிடி அப்படின்ற சப்ஜெக்ட். இனி வரக்கூடிய காலப்பகுதிகளில் ஏ-லெவல் ஐசிடி அப்படின்ற சப்ஜெக்ட் இன்னும் ஸ்டாண்டர்ட் ஆகிக்கிட்டே தான் போகுது. காரணம், இதில் பைத்தன், பிஹெச்பி அண்ட் ஆர்டினோ மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் இருக்குது. அதையும் கண்டிப்பாக படித்தே ஆகணும். படித்தா மட்டும்தான் ஏ-லெவல் ஐசிடியில் பாஸ் பண்ண முடியும். இதில் நம்ம முதலாவதாக பார்த்த இடெக் அப்படின்ற சப்ஜெக்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து கண்டிப்பாக படிக்கணும். அதில் ப்ராக்டிக்கல் ஸ்டடீஸும் இருக்குது, ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் இருக்குது. அண்ட் அது தவிர பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரியான விடயங்கள் வந்து இடெக் பாடத்தில் ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. அண்ட் 2வதாக இருக்கக்கூடிய சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி அப்படின்ற பாடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், ரொம்ப கஷ்டமான பாடம் கூட. இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்ற பாடங்களையும் கண்டிப்பாக அதில் படித்தாகணும். அண்ட் அதோட ஐசிடியோட ஒரு சின்ன பாட்டும் இருக்குது. அண்ட் 3வதான பாஸ்கெட் சப்ஜெக்ட்னா ஐசிடியில் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரிங் அண்ட் சாஃப்ட்வேர், நெட்வொர்க்கிங் மாதிரியான பாடப்பரப்புகளை வந்து உள்ளடக்கியிருக்கு. ஸோ இதனால தான் சொன்னேன் ஏ-லெவல் இடெக் அப்படின்ற சப்ஜெக்ட் எவ்வளோ கஷ்டமான ஒரு பாடம் அப்படின்றத. ஸோ
A-level மேத்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஈக்குவலாக கஷ்டப்பட்டால் மட்டும்தான் இடெக்லையும் பிடெக்லையும் பாஸ் பண்ணலாம், யூனிவர்சிட்டிக்கும் போகலாம் அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அண்ட் பேரண்ட்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் இடெக் பாடத்தை தெரிவு செய்கிற மாணவருக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போமா இருந்தால், A-level இடெக்கில் 3 பாடங்களையும் பாஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டிக்கு குவாலிஃபைட் ஆகலை அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜுக்கு அவர் அப்ளை பண்ணலாம். அண்ட் யூனிவர்சிட்டி காலேஜுக்கும் அவர் குவாலிஃபைடு இல்லை அப்படின்னா டெக்னிக்கல் காலேஜஸில் டிரெக்டாக NVQ5 அப்படின்ற பாட அழகை வந்து அவர் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அண்ட் இந்த NVQ5 அப்படின்றது முழுக்க இங்கிலீஷ் மீடியமில் தான் இருக்குது. 3 வருடங்கள் பார்ட் டைமாக படித்தாகணும். அண்ட் NVQ5 முடித்த ஒரு மாணவனுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய காத்துட்ருக்கு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இது வேறு சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிற மாணவர்களுக்கு ஏன் டிரெக்டாக NVQ5 கொடுக்கப்படல அப்படின்னா, இடெக்கோட தீம் அண்ட் இடெக் சப்ஜெக்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஸ்கில் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கணும், ஸ்கில் பேஸ்ட் எம்ப்ளாயீஸை உருவாக்கணும் அப்படின்றது தான் மெயினான ஒரு நோக்கம். ஸோ அட்வான்ஸ் லெவல் இடெக்லேயே ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ஜினியரிங்கோட பேசிக்ஸ் அண்ட் ப்ராக்டிகல்ஸும் சொல்லித்தரப்படுது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் என்ஜினியரிங் பேசிக்ஸ் பற்றியும் சில ப்ராக்டிகல்ஸுக்கும் ட்ரெயின் ஆகிறனால அவங்க டிரெக்டாக NVQ5 செய்கிறதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. அண்ட் இதுக்கும் முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, 3 பாடங்களும் பாஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்றது தான். அண்ட் இது தவிர மற்ற மாணவர்களும் டெக்னிக்கல் காலேஜஸில் போய்ட்டு படிக்கலாம். ஆனால் அப்படி படிக்கிற சமயத்தில் அவங்க NVQ level 3 level 4 பாஸ் பண்ணிட்டு தான் NVQ level 5க்கு வரணும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் A-level இடெக் சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. அண்ட் ஆரம்பத்தில் இருந்த ஒரு விடயம் என்னென்னா, A-level இடெக் தேர்ந்தெடுத்தால் வேலை வாய்ப்புகள் இல்லை, வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, முதல்ல இடெக் அப்படின்ற சப்ஜெக்ட் ஆரம்பிக்கப்படுறப்ப டெக்னாலஜிஸ்ட் அப்படின்ற ஒருத்தருக்கான வேலை வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கலாம் தான் உண்மையான விடயம். அண்ட் காலப்போக்கில் டெக்னாலஜிஸ்ட்டுக்கான வேலைகள் வந்து ஸ்ரீலங்காவில் உருவாக்கப்பட்டுருக்கு. அண்ட் இது தவிர ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே டெக்னாலஜிஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்பு வந்து பரந்தளவில் இருக்குது. வளர்ச்சியடைந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே இடெக் அப்படின்ற சப்ஜெக்ட் ரொம்ப வருடங்களாக இருக்குது. ரொம்ப வருடங்களாக இடெக் அப்படின்ற சப்ஜெக்டை படிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட என்ஜினியரிங்க்கு ஈக்குவலான ஒரு சப்ஜெக்ட் தான், என்ஜினியரிங்க்கு ஈக்குவலான ஒரு வேலை தான் இந்த டெக்னாலஜிஸ்ட்டுக்கும் வழங்கப்படும். இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிகிரியை கம்ப்ளீட் பண்ண வர டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ஜினியரிங்க்கு ஈக்குவலான பாடப்பரப்பு இருக்குது அண்ட் என்ஜினியரிங்க்கு ஈக்குவலான வேலை வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் இடெக் டிகிரி கம்ப்ளீட் பண்ண ஒரு நபர் என்ஜினியரிங் டிகிரியும் செய்யலாம் அப்படின்றது தான் இதில் இருக்க ஒரு ப்ளஸ்ஸான விடயம். ஸோ இந்த மாதிரியான பல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இடெக் அப்படின்ற சப்ஜெக்டில் இருக்குது. நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய கோர்சஸ் தான் யூனிவர்சிட்டியில் இடெக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். அண்ட் இது தவிர ஐடியை 3ஆம் பாடமாக தேர்ந்தெடுத்த நபர் ஐடி கிராஜுவேஷன்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம், அதாவது ICT கிராஜுவேஷன்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அப்ளை பண்ண முடியாது. அண்ட் அதையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அண்ட் இது இல்லாமல் காமனாக எந்த சப்ஜெக்ட் செஞ்ச மாணவர்கள் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற சில கோர்சஸ் இருக்குது, அதுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ யூனிவர்சிட்டி வாய்ப்பும் பரந்தளவில் இந்த இடெக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது அப்படின்றது தான் ஒரு உண்மையான விடயம். இதுதான் இடெக் சப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அண்ட் இடெக்கை தேர்ந்தெடுத்த ஒரு மாணவனுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு சுருக்கமான விளக்கம். இன்னும் இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், லைஃப்பை செட்டில் பண்ணிக்கக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸ் இடெக் அப்படின்ற சப்ஜெக்டில் இருக்குது. அண்ட் இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம டிரெக்டாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாடங்களாக இருக்கட்டும், சிவில் இன்ஜினியரிங் பாடங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு யூனிட் பை யூனிட்டாக நம்ம சேனலில் விளங்கப்படுத்த போகிறோம். ஸோ இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்ருந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இனியும் இதே ஆதரவும் அன்பும் என்றைக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஒரு சின்ன வேண்டுகோள். அண்ட் அதோட இந்த வீடியோஸ் இடெக் ஸ்டூடெண்ட்ஸில் யாராவது 1-2 நபருக்காவது உதவி செய்யுமா இருந்தால் அது எங்களுக்கு பெரிய ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக A-level இடெக் சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்கட்டும் அண்ட் இடெக் சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்த ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்கட்டும் ஷேர் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். இடெக் பற்றின வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.